ஓம் தத்புருஷாய வித்மகே ஸ்வர்ணபக்ஷாய தீமகி தன்னோ கருட பிரஜோதயா. இந்த கருட மந்திரத்தை 11 முறை உச்சரிங்க. ஓகேங்களா? உச்சரிச்சு அவர் ஆசீர்வாதம் அவர்கிட்ட வாங்கிட்டு அவர் பாதத்தை பார்த்து கும்பிடுங்க, அவர் கையை பார்த்து கும்பிடுங்க. அவர் சில கோயில்கள் அவரோட பூணல் போட்டுற போல இருக்கும், அதுவே நாகமா இருக்கும், அதையும் பார்த்து கும்பிடுங்க. கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பெருமாளை போய் தரிசனம் பண்ணுங்க. பெருமாளை தரிசனம் பண்ணும்போது முதல்ல பார்க்க வேண்டியது அவருடைய பாதத்தை, திருவடி சரணம், இதுதான் மெயின் அவர்கிட்ட. ஸோ அவரோட பாதத்தை பாருங்க. பாதத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே மேல வந்து அவர் நெஞ்ச பார்க்கணும். நெஞ்சில் தான் மகாலட்சுமி கூட்டியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவருடைய முகத்தை பார்த்து கும்பிடுங்க. கும்பிட்டு, ஐயா வந்திருக்கேன், நான் லௌகிக வாழ்க்கைக்கு தேவையான சகல சௌபாகியத்தை நீங்க எனக்கு கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுங்க, ஓம் நமோ நாராயணா. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா அங்கேயே தீர்த்தம் கொடுத்தா அங்க இல்லைன்னா வெளியே. தீர்த்தம் வாங்கும்போது எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பெண்களாக இருந்தால் சாரியுடைய முந்தானைய லெப்ட் ஹேண்ட்ல வச்சு அதுக்கு மேல கையை வச்சு வாங்கணும். ஆண்களாக இருந்தால் அங்கவஸ்திரம் அதாவது போட்டுட்டு இருந்தால் அங்கவஸ்திரம் போட்டு அதுக்கு மேலதான் லெப்ட் ஹேண்டுக்கு மேல ரைட் ஹேண்ட் போட்டு வாங்கணும். அப்படியே போய் ஜடாய் அவங்க தலையில் ஜடாய் வச்சு உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் ஆசீர்வாதம் முடிஞ்சது அப்படியே வெளியாவாங்க. வெளியே வந்தது கோயில் வளம் வர வேண்டிய வளம் வந்து முடிச்சுட்டு அந்த இடத்துல உட்காந்து ஓம் நமோ நாராயணாய இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபம் பண்ணுங்க. வேற எதுவும் பேசக்கூடாது, மொபைல் நோட எதுவும் பண்ணக்கூடாது. எல்லாம் பண்ணிட்டு எந்திரிச்சு திரும்பவும் என்ன பண்ணணும், வந்து கொடி கம்பத்தாண்ட வரும். வந்து வடக்க பார்த்து விழுந்து கும்பிடணும். எந்திரிச்சுட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி. ஓகேங்களா? இந்த நான் சொன்ன இந்த ப்ரொசீஜர் படி கரெக்டா ஒவ்வொன்றா ஃபாலோ பண்ணி பெருமாள் கோயில் கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு